நாடு ஃபுல்லா கேஸ் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாயிருச்சுங்க. நம்ம புக் பண்ணியிருக்கிற கேஸ் சிலிண்டர் கரெக்ட்டா வருமா? இல்லையா? இந்த ஒரு கேள்வி தான் நம்ம எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது, கேஸ் தட்டுப்பாட கட்டுப்படுத்துற விதமா மத்திய அரசு அதிரடியான நடவடிக்கை ஒண்ணு எடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்ப எங்க பார்த்தாலும் கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனை தான் போய்க்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது, பொதுமக்களுக்கு கரெக்ட்டா கேஸ் சிலிண்டர்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி, மத்திய அரசு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்த வந்து அமல்படுத்தியிருக்காங்க. இந்த சட்டத்துக்கு கீழ பொதுமக்களுக்கு 100% கேஸ் சிலிண்டர்ஸ கரெக்ட்டா வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல கமர்ஷியல் பர்ப்பஸ்க்காண்டி கேஸ் சிலிண்டர்ஸ் குடுப்பாங்க பார்த்தீங்களா? இத வந்து முழுமையா குடுக்காம 60% இருந்து 80% வரைக்கும் குடுக்கலாம் அப்படின்னு இந்த மாரி ஒரு நடவடிக்கைய வந்து எடுத்திருக்காங்க. இப்ப இது மூலமா பொதுமக்கள் வந்து நமக்கு கேஸ் சிலிண்டர்ஸ் கரெக்ட்டா கிடைக்குமா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய கேஸ் வந்து கரெக்ட்டா வந்து கிடைக்கும். இதுலயும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்புட்ன்னா, இந்த கேஸ் சிலிண்டர்ஸ வந்து தட்டுப்பாடு இருக்க சமயத்துல அதிகமா வாங்கி வச்சு பதுக்குறது, அதுக்கப்புறம் அதிகமான விலைக்கு விக்கிறது, இது மாரி வேலைகள் எல்லாம் வந்து ஈடுபடக்கூடாது. யாராவது இதையும் மீறி இது மாரி வேலைகள்ல ஈடுபட்டீங்க அப்புட்ன்னா, அவங்களுக்கு சிறை தண்டனை கூட வழங்குவோம் அப்படின்னு, இந்த மாரி ஒரு பெரிய நடவடிக்கைய வந்து எடுத்திருக்காங்க. அதனால இந்த மாரி ஒரு நடவடிக்கை எடுத்தது மூலமா, இப்ப கேஸ் தட்டுப்பாடு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். சரிப்பா, இப்ப திடீர்னு கேஸ் தட்டுப்பாடு வர்றதுக்கான காரணம் என்ன? அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. வேற என்ன காரணம்? ஈரானுக்கும், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையில இருக்கிற பஞ்சாயத்து தான். ஏன்னா, இவங்க 2 பேருக்கு இருக்கிற இடையில பிரச்சனைனால தான், இப்ப பெரிய பதற்றமே வந்து போய்க்கிட்டு இருக்குங்க. இதுல கேஸ் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்டின்னா, ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா தான் நமக்கு கேஸ் சப்ளை எல்லாமே அதிகமா வந்து வருது. ஆனா, அந்த ஹார்மோஸ் ஜலசந்திய இந்த போர் காரணமா 2 பேரும் மாத்தி மாத்தி வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. இதனால நமக்கு கிடைக்க வேண்டிய கேஸ் சப்ளை கரெக்ட்டா வந்து கிடைக்கல. இந்த சமயத்துல கேஸோட டிமாண்ட் அதிகமாயிருச்சு. ஆனா, அந்த அளவுக்கு வந்து சப்ளை இல்ல. இதனால தான் இப்ப இவ்ளோ பெரிய கேஸ் தட்டுப்பாடு வந்து ஏற்பட்டிருக்கு. நம்ம நெனைப்போம், அங்க போர் நடக்கிறனால நமக்கு என்னப்பா பிரச்சனை? அவங்க தானே மல்லு கட்டிக்கிறாங்க அப்படின்னு நெனைப்போம். ஆனா, எங்கேயோ யாரோ சண்டை போடுறனால, இதனால பாதிக்கப்படுறது ஃபர்ஸ்ட்டு பொதுமக்கள் தான். பாருங்க, அவங்களோட பிரச்சனைனால நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுது அப்படின்னு, உண்மையிலே இந்த கேஸ் தட்டுப்பாடு கூடிய சீக்கிரத்துல வந்து சரியானுங்க. இல்லைன்னா கொஞ்சம் நிலைமை வந்து மோசமா வந்து மாறிரும். இப்ப இந்த மாரி கேஸ் தட்டுப்பாடு இருக்கிற சமயத்துல, நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, ரொம்ப அதிகமா கேஸ வந்து அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணாம, கொஞ்சம் பார்த்து அளவா கரெக்ட்டா வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணணும் அப்டின்றது தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்டின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.